சர்க்கரை நோயை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேற்று பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயை எப்படி நம்ம ரிவர்ஸ் செய்வது? அதாவது எவ்வாறு நம்ம அத குணமாக்குவது என்பது போன்ற விஷயங்கள் பேசணும். அதுல மிக முக்கியமாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும். அதே மாரி டயட்ட சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நேத்து பேசக்கூடிய அந்த தலைப்புல பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன வகைகளில் நம்ம செஞ்சா அந்த சர்க்கரை நோயை ரிவர்ஸ் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லா அந்த லைஃப் ஸ்டைல் விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, டயட்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம். புரியுதுங்களா? அந்த டயட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணா இந்த சர்க்கரை நோயானது நம்ம குணமாக்க முடியும். படிப்படியாக சர்க்கரையுடைய அளவு குறைந்து நமக்கு எவ்வாறு அந்த நோயானது குணமாகுவது என்பது போன்ற விஷயத்தை தான் நீங்க பேசணும். அதில் பார்த்தீங்கன்னா காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இது மாதிரியான 3 வேளை உணவுகள் நம்ம எடுக்கிறோம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்சம் பசி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மாதிரியான விஷயங்களில் எவ்வாறு அந்த மாதிரியான நேரங்களில் அந்த பசி அதிகமாக இருக்கும் பொழுது எவ்வாறு நம்ம அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது என்பது போன்ற விஷயங்களை பற்றி தான் நீங்க பேசுகிறோம். குறிப்பாக நம்ம காலை உணவு என்ன சாப்பிடுவோம்? இட்லி, தோசை, சாம்பார் இது மாதிரியான விஷயங்களை தான் நாம் சாப்பிடுறோம். அந்த இட்லி, தோசைங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார்ல உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சட்னியில ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அப்ப இதுல 3 ஒரு சேர பார்த்தீங்கன்னா, நீங்க ரேஷியோ பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கார்போஹைட்ரேட் அதிகமாக நம்ம காலை உணவுல எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப கார்போஹைட்ரேட் அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, இன்சுலின் ஆனது அதிகமாக உற்பத்தி செய்வதற்கான விஷயம் தூண்டப்படுகிறது. நாம் ஏற்கனவே என்ன சொன்னோம்? இன்சுலினுடைய செக்ரீஷனை நம்ம தூண்டாத ஒரு தன்மையுள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சர்க்கரையுடைய அளவு கட்டுக்குள் இருக்கிறது போன்ற விஷயங்களை நாம் பேசுறோம். இங்க பாத்தீங்கன்னா மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள உணவு காலையில் எடுக்கும் பொழுது அப்ப இன்சுலின் சுரப்பானது தூண்டப்படுகிறது, அதிகமாக தூண்டப்படுகிறது. அப்ப அந்த கார்போஹைட்ரேட் குறைந்த உணவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். புரோட்டீன் அப்ப நம்ம இட்லியை விட்டுட்டு தோசையை விட்டுட்டு சாம்பாரையும் சட்னி மட்டும் சாப்பிட்டா போதுமா சார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி நாம் சொல்லவில்லை. அந்த இட்லிக்கு மாற்றாக, அந்த தோசைக்கு மாற்றாக வேறு ஒரு உணவுகள், வேறு ஒரு பொருளினால் செய்யப்பட்ட இட்லியோ தோசையோ நாம் சாப்பிடும்போது அந்த கார்போஹைட்ரேட்டுடைய அளவு நம்ம எடுத்துக்கொள்வது வெகுவாக குறைகிறது. அதுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க. இட்லியில என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுதானிய இட்லி சாப்பிடலாம். புரியுதுங்களா? அப்ப கார்போஹைட்ரேட் அளவு குறையும். அடுத்து பருப்பு வகையெல்லாம் போட்டு நம்ம அளவு மாதிரி செஞ்சு அதில் இட்லி செய்யலாம், அல்லது அடை சுட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி ஓட்ஸ் இட்லி சாப்பிடலாம், அதே மாதிரி ராகி இட்லி செஞ்சு சாப்பிடலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டினுடைய அளவு குறையும். நம்ம எடுக்கிறதுடைய கார்போஹைட்ரேட் அளவு குறைகிறது. அடுத்தபடியாக ஃபைபர் கண்டென்ட்டும் அது இருக்கின்ற புரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான இட்லி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அப்ப இன்சுலின் செக்ரீஷன் ஆனது குறைக்கப்படுகிறது. இது மிக முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம காலையில் தேர்ந்தெடுத்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தின் சர்க்கரையுடைய அளவு கண்ட்ரோலாக வைத்திருப்பதற்கு இந்த உணவானது உங்களுக்கு துணை புரியும். அது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்சுலினுடைய செக்ரீஷனை நம்ம குறைக்கின்றோம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுல ஆளுக்கெல்லாம் என்ன வேற வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் காலை உணவாக அப்படின்னு பார்க்கும்போது வெஜிடேரியன் நம்ம ஆம்லெட் செய்து சாப்பிடலாம். அடுத்தபடியாக முட்டை தோசை சாப்பிடலாம், முட்டையை அவிச்சு சாப்பிடலாம், பாயில் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி ஓட்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி பனானா, ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் நட்ஸ் அண்ட் இதில் பார்த்துன்னு வச்சிங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா பாதாம், பிளாக் சீட்ஸு, சியா சீட்ஸு இதெல்லாம் நம்ம காலை உணவாக நம்ம எடுத்துக்கணும். அப்ப இங்க முற்றிலுமாக அந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் குறைக்கப்படுகிறது. அப்ப புரோட்டீன் நிறைந்த உணவுகளும் ஃபேட் நிறைந்த உணவுகளும் அதிகமாக்கப்படுகிறது. அப்ப உங்களுடைய சர்க்கரையின் அளவும் கண்ட்ரோலா இருக்கும். அப்ப இன்சுலின் செக்ரீஷனும் தூண்டப்படாது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதனால என்ன ஆகுதுன்னா கார்போஹைட்ரேட் லெவல் இப்படி நாம் செய்யும் பொழுது இந்த காலையிலிருந்தே அந்த உணவுகளை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து சாப்பிடும் பொழுது அந்த கார்போஹைட்ரேட்டினுடைய தன்மை உடலில் படிப்படியாக குறைந்து சுகர் என்ற பேச்சுக்கே அங்க இடமில்லாத ஒரு தன்மையை இந்த உணவுகள் ஏற்படுத்துகின்றன. சரிங்க, ரைட்டு. இந்த மாதிரி உணவுகள் காலையில நாம் சாப்பிட்டோம். மதிய வேளைகளில் என்ன உணவுகளை நாம் சாப்பிடலாம்? புரியுதுங்களா? மதிய உணவுகளை நாம ஒரு பிளேட் அப்படின்னு வச்சுக்குவோம்.
இப்பெல்லாம் வாழை இலை போட்டு நம்ம சாப்பிடுற பழக்கம் முன்பு இருந்தது. இப்ப அந்த வாழை இலை போட்டு சாப்பிடுற பழக்கம் கிடையாது. இருந்தாலும் நம்ம பிளேட் வச்சுதான் நாம சாப்பிடுறோம். அந்த பிளேட் ரொம்ப பெரிதான பிளேட்டாக இல்லாமல் ஒரு 9 இன்ச் அளவுள்ள 9ல இருந்து ஒரு 10 இன்ச் அளவுள்ள ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கிட்டு அது ரொம்ப சரிபாதியா நம்ம பிரிச்சிடணும். அதுல 50% வெஜிடபிள்ஸ் புரியுதுங்களா? மீதி 50% பாத்தீங்கன்னா புரோட்டீன் நிறைந்த உணவுகள், மீதி 50% பாத்தீங்கன்னா சாரி 25% புரோட்டீன், அடுத்த ஒரு 25% பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், இப்படி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த உணவுகள் மூலமாக நம்முடைய சர்க்கரையின் அளவு உடலுக்கு செல்லாமல் பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையின் அளவு மந்தப்படுத்தப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. இன்சுலின் செக்ரீஷனும் தூண்டப்படாமல் அப்படியே இருக்கு. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை பாத்தீங்கன்னா 50% வெஜிடேரியன். அப்படின்னா வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பெரும்பாலும் அதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்குவோம். வெஜிடேரியன் சொல்லும் அப்படின்னு சொன்னாவே காய்கறிகள், கிழங்குகள் இதெல்லாம் நம்ம எடுப்போம். இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு வகைகளை நம்ம வந்து தவிர்த்து விடணும். அதாவது ஸ்டார்ச் நிறைந்த உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான கிழங்கு வகைகளான உணவுகளை நம்ம இந்த மதிய உணவுகளை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வெஜிடபிள்ஸ், கிரீன் லீவ்ஸ் இது மாதிரியான காய்கறிகள், இந்த கீரைகள் வந்து நம்ம அதிகமாக இந்த 50% உணவுகளில் நம்ம இருப்பதாக நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு 25% புரோட்டீன்ஸ். புரியுதுங்களா? 25% புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பயிர் வகைகள் ஏதாவது சாம்பார் வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அதில் குழம்பு வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான உணவுகளை அதில் நம்ம அந்த சாதத்தோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 25% புரோட்டீன் போயிடும். புரியுதுங்களா? அடுத்து ஒரு 25% புரோட்டீன்ல வந்து வெஜிடேரியன் நாம சொன்னோம் சரிங்களா? இப்ப நான் வெஜிடேரியன் தான் எடுக்கணும் அப்படின்னு நாங்க சில பேர் நினைச்சாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன எடுத்துக்கலாம்? சிக்கன் எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பன்னீர் எடுத்துக்கலாம். அந்த 25% புரோட்டீன். வெஜிடேரியனா தான் நம்ம பயிர் வகைகள் இது மாதிரி தானியங்கள்லாம் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக 25% கார்போஹைட்ரேட். அப்ப அந்த 25% கார்போஹைட்ரேட் இணைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்படி அது நம்ம அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம வந்து ஒயிட் ரைஸ் தான் நம்ம எடுப்போம் மதியத்துல இல்லைங்களா? அதற்கு பதிலாக நம்ம ப்ரௌன் ரைஸோ அல்லது ரெட் கலர்ல மாதிரியான ரைஸோ, கருப்பு கவுனி அரிசி, கருங்குருவை, மாப்பிள்ளை சம்பா, மணிச்சம்பா, புரியுதுங்களா? இந்த மாதிரியான கருப்பு கவுனி இது மாதிரியான அரிசி ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த ஒயிட்டாக இல்லாமல் அந்த அரிசியை தேர்ந்தெடுத்து வேறு நிலைமைகள் இருக்கக்கூடிய அந்த அரிசி வகைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம அந்த சர்க்கரையினுடைய அளவும் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கிறது. அப்போ சர்க்கரை அதாவது இன்சுலின் தூண்டப்படாத ஒரு தன்மையும் இதன் மூலமாக ஏற்படுது. நம்ம இது மாதிரியான அரிசி ரகங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிசி ரகங்களை நாம சாப்பிட்டு அந்த ஒயிட் ரைஸை தவிர்த்து விட்டு நாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சர்க்கரை என்ற பேச்சுக்கே உங்களுக்கு இடமில்லாத போகுதுங்களா? இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நமது பாரம்பரியத்தை விட்டு விட்டு நம்ம வெளியே வந்து விட்டு அந்த பட்டை தீட்டப்பட்ட அந்த ஒயிட் ரைஸ் நாம் அதிகமாக சாப்பிடுவதன் விளைவாகத்தான் அது மேல் காணப்படுகின்ற அந்த பிரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த உரை போன்ற ஒரு அமைப்பு. அதாவது அரிசி உள்ளுக்குள்ள இருக்கும், அதுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதுதான் நமக்கு அந்த அரிசியை நிரப்பி கொடுக்குது. அதற்கு மேல நெல் உமி இருக்கும் புரியுதுங்களா? இதை நாம என்ன பண்றோம் அப்படின்னா முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பழுப்பு நிற அரிசி தான் அதிகமா நம்ம நாட்டுல கிடைச்சது. நம்ம நாட்டு அப்படிதான் நம்ம சாப்பிட்டோம். கைக்குத்தல் அரிசி இது மாதிரி பாலிஷ் பண்ணாத அரிசி தான் நம்ம அதிகமா சாப்பிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அது பாலிஷ் பண்ணிடுறாங்க. அப்ப பாலிஷ் பண்ணும் பொழுது அப்ப அந்த உரை போகிறது. அந்த பிரான் என்று சொல்லப்படுகிற உரை போகிறது. அந்த அரிசி மேல உரை. அந்த உரையில தான் அதிகமான சத்துக்கள் இருக்குன்னா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லுகிறோம். அப்ப நீங்க அந்த பாலிஷ் பண்ணும் பொழுது அந்த உரை போய் விடுகிறது. அப்ப நீங்க வெறும் மாவுச்சத்து நிறைந்த அந்த அரிசியை மட்டும் தான் நாம சாப்பிடுறோம். அதனாலதான் நமக்கு பிரச்சனை. அந்த உமியை நீக்கிவிட்டு அப்படியே அந்த மேல் இருக்கின்ற உரையோடு நம்ம அந்த பழுப்பு நிறமாக இருக்கும். அப்படியே நம்ம அதை சமைத்து சாப்பிடும் பொழுது அதில் இருக்கின்ற சத்துக்கள் எல்லாம் அரிசி நிரம்ப அது பரவி இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சத்து கிடைக்கும். அப்ப சர்க்கரையுடைய அளவு கண்ட்ரோல்ல இருக்கும் புரியுதுங்களா? நீங்க வெறுமனே அந்த மாவுச்சத்தை மட்டும்தான் இப்பொழுது நம்ம சாப்பிடுறோம் புரியுதுங்களா? அப்ப அந்த பிரானோட சேர்த்து நாம சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த நோய் நிலைமைகளை உருவாக்காத ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்கும். இதுக்குதான் மிக மிக முக்கியமாக நம்ம ப்ரௌன் ரைஸ் சாப்பிடணும், ரெட் ரைஸ் சாப்பிடணும், பிளாக் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நிலைமைகள் நிறைந்த அந்த ரைஸ் நம்ம சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அது ஆரோக்கியத்தை கூட்டுகிறது. நிறமிகள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல்
பார்த்தீங்கன்னா, அந்த மேல இருக்கிற அந்த லேயர் வந்து உங்களுக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அப்ப கருப்பு கவுனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருப்பு நிறத்தில் காணப்படும். அது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம ஒயிட் ரைஸ நாம தவிர்த்துவிட்டு, இது போன்ற நமது அரிசிகளை நாம தேர்ந்தெடுத்து தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வந்தால், சர்க்கரை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப 50, 100% அந்த மதிய உணவில் 50% வெஜிடபிள், அதே மாதிரி கிரீன் லீவ்ஸ் இது மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். அது கிழங்கு வகைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மீதி 25% புரோட்டீன் என்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உதாரணமாக சைவமாக இருந்தால் தானிய வகைகள், பச்சைப்பயிறு, துவரம் பருப்பு இது மாதிரியான தானிய வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன், எக்கு, ஃபிஷ், பன்னீர் இது போன்ற உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மீதி 25% கார்போஹைட்ரேட் நிறைந்த அந்த ஒயிட் ரைஸை தவிர்த்து விட்டு மற்ற பிரெட் ரைஸோ அல்லது மற்ற அரிசிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த நோய் நிலைமையில் இருந்து நம்ம விடுபடலாம். அதே மாதிரி டயபெட்டிக் இருந்தாலும் சரி, நான் டயபெட்டிக் இருந்தாலும் சரி, அல்லது ப்ரீ டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது நமக்கு உடலில் எந்த விதமான பிரச்சனை வருவதற்கான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் இந்த அரிசிகளை செய்கின்றன. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இரவு உணவு. இரவு உணவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இட்லி, தோசை தான் நம்ம சாப்பிடுறோம். இல்லைன்னா சப்பாத்தி, பரோட்டா சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம கூற ஒதுக்கி வைத்து விட்டு, நம்ம பருப்பு எல்லாம் இருக்கு இல்லைங்களா? தானியங்கள் அதுல அடை மாரி அதுல மாவு அரைச்சு, அடை மாரி செய்து அந்த வகையான அடைகளை நம்ம செய்து சாப்பிடலாம். அல்லது அ ராகியில நம்ம அடை செய்து சாப்பிடலாம். இன்னும் பல சிறுதானியங்கள் அடை செய்து சாப்பிடலாம். அல்லது அதுல ஏதாவது உங்களுக்கு சாதம் செஞ்சு கூட இரவு வேளைகளில் நாம் சாப்பிடலாம். இது மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களும் தோசை கூட செஞ்சு சாப்பிடலாம். தோசை, இட்லி இது மாதிரியான வகைகளை இரவு நேரம் சாப்பிடலாம். அல்லது சாதம் செஞ்சு கூட சாப்பிடலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கண்டிப்பாக நம்ம சொல்லுகிறோம், நம்ம சப்பாத்தி நம்ம சாப்பிடலாம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. அந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம அ ரெடிமேட் சப்பாத்தி, இது மாதிரி ரெடிமேட் மாவு, இது மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிடுறது. நம்மளே கோதுமை வாங்கி அரைத்து அந்த மாவை பயன்படுத்துகின்ற சப்பாத்தி தான் நம்ம சொல்றோம். ரெடிமேட் மாவு அல்லது ரெடிமேட் சப்பாத்தி இது மாதிரியான வகைகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரணம். சரிங்களா? சப்பாத்தின்னு சொன்னோனே நீங்க எந்த சப்பாத்தி வேணாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்மளே கோதுமையை வாங்கி அரைத்து அந்த மாவுல செஞ்சு சப்பாத்தி ஆக்குறோம். அது கூட நம்ம முட்டைய வச்சு சாப்பிடலாம். பன்னீர் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி வெஜ் சாலட்டு இவங்கெல்லாம் வச்சு நம்ம அந்த சப்பாத்திய நம்ம சாப்பிடலாம். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கார்போஹைட்ரேட்டை குறைக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது. புரியுதுங்களா? அப்ப இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட் குறைந்து போகிறது. புரியுதுங்களா? அப்ப கார்போஹைட்ரேட் குறைந்து போகும்பொழுது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அங்க நடக்கிறது. இன்சுலின் சுரப்பானது குறைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இது மிக முக்கியமான விஷயம் இதுதான். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ். சரிங்க சார். இப்ப நீங்க 3 வேளையும் உணவு சொல்லிட்டீங்க. நான் வந்து அதிகமா நொறுக்கு தீனி சாப்பிடுவேன். என்னால வாய கட்டாம இருக்க முடியாது. அடிக்கடி நான் ஏதாவது தீனி சாப்பிட்டுட்டே இருந்தா தான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு மதியம் ஒரு காலையில ஒரு 11 மணிக்கு, சாயந்தரம் ஒரு 4 மணி, 5 மணி சும்மா இருக்கு. இது மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸ் நெறைய சாப்பிடுவேன். அது அதுக்கு என்ன சார் செய்றது? அப்படின்னு நெறைய பேர் கேட்டுருக்காங்க. இப்ப கூட பேஷண்ட்ஸ் வந்து அந்த மாரி விஷயத்தெல்லாம் அதிகமா கேட்பாங்க. புரியுதுங்களா? ஃபோன்ல கூட கேட்கறாங்க. அந்த மாதிரி நோயாளிகளுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்க ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் இந்த பேக்கிங் செய்யப்படுகின்ற உணவு தின்பண்டங்கள், அ ஃபா ஃபாஸ்ட் ஃபுட் கடையில விக்கின்ற அந்த தின்பண்டங்கள், அதே மாரி ரெடிமேடு தின்பண்டங்கள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த தின்பண்டங்கள், இதெல்லாம் அறவே விலக்கி வச்சிருக்கணும். புரியுதுங்களா? அது ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, நான் டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, இந்த மாரி உணவுகளை நொறுக்கு தீனிகளை அறவே நம்ம விலக்கி வைத்து விடணும். சரி என்னதான் சார் சாப்பிடுறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை நம்ம அவிச்ச வேர்க்கடலை நம்ம சாப்பிடலாம். அதே மாரி வாழைப்பூ சாப்பிடலாம். சுண்டல், மூக்கு சுண்டல், பச்சைப்பயிறு, இந்த மாரி தானியங்களை வேக வைத்து தட்டப்பயிறு இது மாரி தானியங்களை வேக வைத்து, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான தானியங்களை வேக வைத்து சாப்பிடலாம். அதே மாரி வெஜ் ஆம்லெட் போட்டு அப்பப்போ சாப்பிடலாம். அதே மாரி வெள்ளரிக்காய் நல்லா அரிஞ்சு அதில நம்ம பெப்பர் போட்டு மொளகா போட்டு சாப்பிடலாம். அதே மாரி வெஜிடேரியன் சாலட் சாப்பிடலாம். அதே மாரி ஃப்ரூட் சாலட் வந்து மிதமா நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் மிதமா எடுத்துக்கலாம். மற்றவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான நொறுக்கு தீனிகளை, தின்பண்டங்களை நம்ம
சாப்பிட பழக்கிக் கொள்ள வேண்டும். பழக்கத்தில் கொண்டு வரும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம ஏதேதோ நொறுக்கு தீனிகள சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாரி நம்ம வீட்ல சுட்ட முறுக்கு, இது மாரி வடை, போண்டா இருந்துச்சுன்னா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல அதுவும் கலந்து இது கூட நம்ம எடுத்துக்கலாம். அது கூட தினமும் நம்ம எடுக்க தேவையில்ல. அடிக்கடி எடுக்க தேவையில்ல. ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 1 நாள் டு 1 நாள் அது மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த நொறுக்கு தீனிகள பார்த்தீங்கன்னா, அ தினமும் நம்ம எடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி மேக்ஸிமம் என்னென்ன உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும்? இந்த 3 வகையான நோயாளிகள், அதாவது எல்லாருமே டயபெட்டிக் இருந்தாலும் சரி, இல்ல நான் டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே இந்த வகையான உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, மைதா சேர்ந்த உணவுகள், தின்பண்டங்களா இருந்தாலும் சரி, உணவுகளா இருந்தாலும் சரி. அப்ப மைதா சேர்ந்த உணவுகள் என்ன மிக முக்கியமா பரோட்டா தான். புரியுதுங்களா? அப்ப அந்த பரோட்டா தான் நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு நெறைய பேர் அதத்தான் வாங்கி உணவு. அப்ப அந்த மைதா சேர்ந்த உணவுகள், தின்பண்டங்கள், அதே மாரி ஒயிட் பிரெட்ன்னு சொல்லி நெறைய பேரு சாப்பிடுவாங்க. பேக்கரில வாங்கி. நம்ம பேக்கரி ஐட்டமே வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டோம். ஒயிட் பிரெட் அதே மாரி வீட் பிரெட் அப்படின்னு சொல்லி விப்பாங்க. அதையும் நம்ம ஏன்னா இதெல்லாம் சிலது பிரெட்டுகள்லாம் மைதா கலந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே சொன்ன மாரி பரோட்டா, பேக்கரி எல்லாமே அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ சப்பாத்தி. நம்ம ஏற்கனவே சொன்னது போல கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடாது சப்பாத்திய. நம்மால் கோதுமையை அரைத்து அந்த மாவுல சப்பாத்தி ஆக்கணும். அது மாரி பார்த்தீங்கன்னா, ரெடிமேடு மாவு அல்லது ரெடிமேடு சப்பாத்தி சாப்பிடலாம். அதே மாரி ஸ்வீட் கார்ன்ஸ் இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு ஃபேஷனா மாறிட்டு வருது. அந்த ஸ்வீட் கார்ன்ஸ் சாப்பிடுறதையும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, இது எல்லாமே இந்த டயபெட்டிக்க கூட்டக்கூடிய ஒரு உணவு. அப்ப இது எல்லாம் தான் இப்ப அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். எது சாப்பிடாம பிரெட் சாப்பிடுறோம், பரோட்டா சாப்பிடுறோம், சப்பாத்திக்கு பதில் ஸ்வீட் கார்ன் சாப்பிடுறோம் இல்லைங்களா? இது அன்றாட உணவுகளில் இது இப்பொழுதெல்லாம் இருக்குது. ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. அப்ப அந்த ஃபேஷனையும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அந்த கல்ச்சர். அதனால தான் நம்ம அந்த டயட்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாவே டயபெட்டிக்க நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ். சார் இததான் சொல்லிட்டீங்க. சரி என்னதான் சார் நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது? டீ சாப்பிடலாமா? ஷார்ட் சாப்பிடலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன சொல்றோம்னா, கிரீன் டீ சாப்பிடுங்க. அப்படி இல்லன்னா மூலிகை டீ. சுக்கு டீ, கொத்தமல்லி இது மாதிரியான ஏதாவது ஒரு வகையான மூலிகை சார்ந்த அந்த டீயை நம்ம சாப்பிடலாம். சரி சார், அது சாப்பிடணும் சார். அது எப்ப பார்த்தாலும் அதையே சாப்பிட்டுட்டு இருந்தா போர் அடிச்சுருங்க சார். வேற ஏதாவது டீ, காஃபி சாப்பிடவே கூடாதா? பால் கலந்த டீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சாப்பிடாம இருந்தா நல்லது. சரி இல்லன்னா உங்கள ஆசைக்காக காலையில ஒரு டீயோ அல்லது ஒரு காஃபியோ, இரவு மாலை வேளைகளில் ஒரு டீயோ, ஒரு காஃபியோ இந்த 2 வேளை மட்டும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் அளவு வந்து ஒரு 30 எம்எல் அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கணும். ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு ஒரு 1/2 டம்ளர் அந்த ரேஞ்சில் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உடலுக்கும், உங்களுடைய உள் உறுப்புகளுக்கும் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். குறிப்பா டயபெட்டிக் உள்ளவங்க சர்க்கரை சேர்க்காம அந்த டீய நீங்க எடுத்துக்கலாம். ஆனா எடுக்காம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு உடல் உறுப்பு முடிந்தவரை நீங்கள் அதை சாப்பிட்டு பழக்கத்தில் கொண்டு வாங்க. புரியுதுங்களா? அடுத்தபடியாக என்னென்ன ட்ரிங்க்ஸ் நாம மேக்ஸிமம் சாப்பிடக்கூடாது. அது மிக முக்கியம் இல்லையா? ஏன்னா இப்ப கடையில பார்த்தீங்கன்னா, கலர் கலரா கவர்ச்சியா நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. ஆ காலங்காலமா அந்த ட்ரிங்க்ஸ்லாம் நாம சாப்பிட்டது இல்ல. இப்ப சமீப காலமாக ஒரு 20, 25 ஆண்டுகளுக்காக இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ நம்ம சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நிறைய கடைகள் இருக்கு. அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி ஹைட்ரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ பாட்டில் ஐட்டம்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரிங்க்ஸையும் நம்ம அறவே தவிர்க்க வேண்டும். புரியுதா? இதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய உடம்பு நீங்க சொல்றத கேட்கும். இத தவிர்க்கிறத அப்படின்னா, உங்கள் உடல் சொல்வதை தான் நீங்கள் கேட்டாக அப்படின்னா, ஒரு நோய் வந்துருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப நீங்க நீங்க சொல்வதை உங்கள் உடல் கேட்பதாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த மாதிரியான உணவு முறைகள், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் முறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றுவதால் தான் உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். லைஃப் ஸ்டைல் சொன்னோம். அது உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ பார்க்காதீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? 2வது யோகா, யோகாசனம். 3வது பிராணாயாமம். அடுத்தது மெடிடேஷன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒபேசிட்டி வராமல் பார்த்துக்கணுங்களா? இப்ப 5 வகையான 6வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப் ஸ்லீப் வெறும் ஒரு 6 மணி நேரமாவது உறங்கணும். அடுத்தபடியாக அவாய்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். அடுத்தது கான்வர்சேஷன், அதாவது அண்டை வீட்டாரிடம், பக்கத்து வீட்டார், நண்பர்களிடம் ஒரு உரையாடலை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான ஒரு உரையாடலை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எக்ஸர்சைஸ். எக்ஸர்சைஸ் உங்களால செய்ய முடியல அப்படின்னா, வாக்கிங்காவது அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிடமாவது இரவு காலை அல்லது மாலை வேளைகளில் ஒரு வாக்கிங் 30 40 நிமிடங்கள் நீங்கள் செல்ல வேண்டும். இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், டயட் சேஞ்ச் இதெல்லாம் உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கப்பெற்றால் நீங்கள் செயல்படுத்திக்கணும்னு சொன்னால், அந்த ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, நான் டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, அந்த நோய்கள் வராது. வந்த நோயும் சீக்கிரம் குணமாகவும், வரப்போகின்ற அந்த மெல்ல தலை காட்டுகின்ற அந்த ப்ரீ டயபெட்டிக் சிம்டம்ஸ் நாம் சொன்னோம் இல்லைங்களா? அந்த சிம்டம்ஸும் படிப்படியாக குறைந்து உங்களுடைய நோய் நிலைமையிலிருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கும். ஆகவே இதை நீங்கள் கடைபிடிங்கள். ஆகவே இதை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக மேம்படும். அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்ச்சியில் காலை இருக்கிறாரு. பேசி ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. ம். ம். சரி. எங்கிருந்து பேசுறீங்க? அ திருவாரூரா? சரி. சரி. ம். ம். அதான், அதான், அதான். ம். ஆ. இன்னொரு காலர் வந்திருக்கிறாரு. இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ம். சரி. அப்படியா? சரி, சரி, சரி. கண்டிப்பா. ஆ, ஆ, ஆமா. சரி. அதாவது பொதுவாவே பார்த்தீங்கன்னா ஆமா. இந்த இளநரை அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த இளநரையை போக்குவதற்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முதல்படியாக சில வகையான பழக்கவழக்கங்களையும் நாம் இப்ப நீங்க தலை குளிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க? ஷாம்பு தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? அந்த ஷாம்பு முதல்ல நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் இதுதான். அதே மாரி தலை குளிப்பதற்கு சீயக்காயோ அல்லது அரைப்பு இது மாதிரியான மூலிகை சார்ந்த விஷயங்களை தான் தலை குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஆமா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நல்ல சத்தான இரும்புச்சத்துள்ள ஆகாரங்களை நம்ம சாப்பிட வேண்டும். ஆமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மருந்துகள். இந்த உணவு பழக்கவழக்கத்துல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, புளிப்பான உணவுகளை நீங்கள் அவாய்ட் செய்துவிட்டு, மத்த எல்லா உணவுகளையும் நான் சொன்னேன். புளிப்பான உணவுகள், பிராய்லர் கோழி இத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாரி இந்த பேக்கரி செய்யப்படுகிற அந்த தின்பண்டங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், ரெடிமேட் உணவுகள், டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள், பேக்கட் ஐட்டங்கள் இது மாதிரியான உணவுகளை எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாரி அந்த தினந்தோறும் சுத்தமான தேங்காய் எண்ணெய தடவணும். புரியுதுங்களா? நான் இப்ப சில மருந்துகள்லாம் சொல்றேன். அத நோட் பண்ணிக்கங்க. அந்த மருந்துகள வாங்கி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே உங்களுக்கு நல்லா மாற்றம் தெரியும். அதே மாரி தலையில சுடு தண்ணி ஊத்த வேண்டாம். புரியுதுங்களா? சுடு தண்ணி ஊத்த வேண்டாம். அதே மாரி தலை குளிக்கிறதுக்கு அரப்பு, சீயக்காய், குளிர்சாதன பயன்படுத்துங்கள். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, கரிசாலை சூர்ணம், பொன்னாங்கண்ணி சூர்ணம், வேகாத சூர்ணம் இது 3யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு, காலையில 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூனு தேன்ல கலந்து சாப்பிடுங்க. ஆமா. ஆ ஆமா, ஆமா. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, திரிபலா சூர்ணம். இதுவும் காலையில 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூன். சுடுதண்ணில கலந்து சாப்பிடணும். ஆமா. அந்த பவுடர் வந்து தேன்ல கலந்து சாப்பிடணும். இது வந்து சாப்பிடணும். அதே மாரி ஆயில். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா, கரிசாலை தைலம்னு ஒரு ஆயில் கிடைக்கும். அந்த ஆயில வாங்கிட்டு தினந்தோறும் தலையில அப்ளை பண்ணிட்டு வாங்க. இல்ல வேர்க்கால்ல பண்ணுங்க. மசாஜ் பண்ணுங்க. அது உங்களுக்கு அந்த இளநரைய கொஞ்சம் கொஞ்சமா போக்கும். சரிங்களா? இது பயன்படுத்துங்க. அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குதுன்னு அப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஆமா. இடையில ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. ஆ இளநரை குணமாகுமான்னு கேட்கிறீங்களா? அது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பை பொறுத்து, அவருடைய அந்த ஆகாரங்கள், நீங்க என்னென்ன உணவுகள் சாப்பிடுறீங்க அத பொறுத்து அது மாறும். ஆனா இது வந்து உங்களுக்கு படிப்படியா அது குறைஞ்சிரும். மேற்கொண்டு அதிகமாகும். புரியுதுங்களா? அதுதான். அப்ப சத்தான அந்த உணவுகள், இரும்பு சத்து உள்ள உணவுகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கங்க. சரிங்களா? ஓகே.
வணக்கம். அடுத்தபடியாக இன்னொரு கால் இருக்காது, அவர்கிட்டயும் பேசுங்க. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா? சரி சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியா? சிவகாசியிலிருந்து பேசுறீங்க. சரி சரி சரி. ஆ அப்படியா? சரி. மூட்டு வலி இருக்கு. ஆ சரி. மூட்டு வலிக்கு தான் நம்ம நிறைய டைம் அதிகமான மருத்துவம் சொல்லியிருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா. வெவ்வேறு வீடியோக்குள்ள நம்ம பேசியிருக்கோம். ஒரு மூட்டு மட்டும் வைக்குமா? 2 மூட்டுமா? 2 கால்லயுமேவா? சரி. கீழ் ஃபுல்லாவே வலி இருக்கு. சரி, சரி. முழங்கால்லேருந்து கீழ் பாதம் வரைக்கும் வலி இருக்கா? சரி. சர்க்கரை, பிபி ஏதாவது இருக்கா? ஆ இல்ல. இது மட்டும் தான். ஏஜ் என்னாச்சுங்க? 48ஆ? சரி, சரி. சரி, நான் சில மருந்துகள், உணவுகள்லாம் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், புளிப்பு இதெல்லாம் சுத்தமா சாப்பிடாதீங்க. அதே மாரி குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடு தண்ணீயா பயன்படுத்துங்க. ரெடிமேட் உணவுகள், பேக்கரி செய்யறது எல்லாமே தின்பண்டங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஆமா. அதே மாரி புளிப்பான உணவுகளை அவாய்ட். மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முடக்கத்தான் சூரணம், ஏகாந்த செந்தூரம், குங்கிலிய புஷ்பம் 3யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில ஒரு வேளை, இரவு வேளை ஒரு வேளை தேன்ல கலந்து சாப்பிடணும். ஆமா. அதே மாரி வாதமடைக்கு மாத்திரை, இது காலையில ஒரு மாத்திரை, இரவு வேளை ஒரு கடுக்காய் சூர்ணம், காலையில ஒரு ஸ்பூன், இரவு வேளை ஒரு ஸ்பூன் சுடுதண்ணீல கலந்து சாப்பிடணும். இந்த தைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாதக்கூடாத தைலம் அத வாங்கி லேசா சூடு பண்ணிட்டு, அந்த மூட்டுக்கள், அந்த வலி இருக்கிற இடத்தெல்லாம் அப்ளை சரிங்களா? அப்ளை பண்ணீங்கனாலும் படிப்படியா உங்களுடைய வலி எல்லாமே குறைஞ்சிரும். இடையில ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா ம். ஆமா. கண்டிப்பா. ஆ, ஆ. அப்படியா? சரி, 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 சரி. சரி. இதே ஏதாவது சந்தேகம் வந்தா போதும். ஓகே. ம். அடுத்தபடியாக ஒரு பேச்சு முடிந்தது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் என் வாட்ஸ்அப் எண் 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும், உங்கள் உங்களுக்கு உண்டான ஆலோசனைகள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த மருத்துவ விழிப்புணர்வு காணொலி தினந்தோறும் நாங்கள் நேரடியில் பேசுகிறோம். காணொலியை இந்த காணொலியை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கு உடனடியாக உங்களுடைய உள்ளங்களிலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாமல் அந்த பெல் பட்டன் செய்தால் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொலிகளை பார்த்து நீங்கள் மருத்துவ அறிவை பெற்று மற்றவர்களையும் பார்க்கச் செய்து அந்த அறிவின் பலனாக நம்ம ஏதாவது சிம்டம்ஸ் எளிமையான சிம்டம், அதாவது சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் ஆரம்பத்தில் வரும். அந்த மாதிரியான குறுகுணங்கள் வரும் பொழுதுகளில் உடனடியாக அதற்குரிய மருத்துவரை அணுகி உடனடியாக நோய் பெரிதாகாம வராமல் பாதுகாக்கவும் அதை உடனடியாக குணமாக்குவதும் இந்த மருத்துவ வந்து உங்களுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படும். ஆகவே இதை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்க செய்து அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை